முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மண்குளியல் சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, மண்குளியலுக்காக எங்கிருந்து மண் எடுக்கலாம் என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம். புற்று மண் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது குலதெய்வத்தினுடைய எல்லை மண் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக மண்குளியலுக்காக மண் எடுப்பதை வளர்ப்பிறையில் வரக்கூடிய குரு ஓரையில் ஒரு கைப்பிடி அளவிற்கு மண்ணெடுத்தால் போதும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவ்வாறு மண்குளியலுக்காக ஒரு கைப்பிடி அளவிற்கு மண்ணெடுப்பதற்கு முன்பதாக நமது பூமி தாயினிடம் எதற்காக, என்ன காரணத்திற்காக ஒரு கைப்பிடி அளவிற்கு மண்ணெடுக்கின்றீர்கள் என்பதை சொல்லி உத்தரவு வாங்கி அதன் பிறகுத்தான் ஒரு கைப்பிடி அளவிற்கு மட்டுமே அந்த மண்குளியலுக்காக வேண்டிய மண்ணை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடியார்களின் கவனத்திற்கு, வருடத்திற்கு ஒரு முறை இந்த மண்குளியல் எடுத்தால் போதுமானது என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவ்வாறு வளர்ப்பிறையில் வரக்கூடிய குரு ஓரையில் ஒரு கைப்பிடி அளவிற்கு எடுத்து வரப்பட்ட அந்த மண்ணுடன் அத்தர், ஜவ்வாது, புனுகு, பச்சை கற்பூரம், அதனுடன் பன்னீர் கலந்து, அதனுடன் சுத்தமான தண்ணீர் கலந்து நாம் குளித்து வருவதே இந்த மண்குளியல் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. ஆக இவ்வாறு வருடத்திற்கு ஒரு முறை இந்த மண்குளியலை எடுத்து வரக்கூடிய அடியார்களுக்கு நல்ல அதிர்வலைகளை உணர முடியும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. மேலும் நிலத்திற்கு ஸ்திரத்தன்மை இருப்பதால் ஸ்திரமான நம்பிக்கையுடன், ஸ்திரமான வாழ்க்கையுடன் அத்தனையும் நிலையாக நிலை பெற்று இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக ஆண்கள், பெண்கள், திருநங்கைகள் என்று அனைவரும் இந்த மண்குளியலை தாராளமாக வருடத்திற்கு ஒரு முறை எடுத்துக்கொள்ளலாம் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு மேல்முறை இனிய பதிவுகளை சந்திக்கின்றேன். இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்திட்டு ஆல் ஆப்ஷன் தந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் ஈஸ்வரம், சகலமும் ஈஸ்வரம். நம சிவாய.